Taste the Daily. வணக்கம் சுரேஷ். அதாவது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் உள்ள குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், காய்கறி கடைகள், இறைச்சி கடைகளிலிருந்து வெளியேறும் அந்த இறைச்சி கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகள், கட்டிட கழிவுகள், ஹோட்டல் கழிவுகள் என அனைத்தையும் நகரத்தை சுற்றி செல்லக்கூடிய அந்த புறவழிச்சாலையில் ஆங்காங்கே திறந்த வெளியில் வீசப்படுவதால் தற்போது சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கழிவுகள் எல்லாமே பார்த்தோம் என்றால் இரவு நேரங்களில் இந்த சமூக விரோத செயல்களில் மர்ம நபர்கள் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அதாவது இவ்வாறு கொட்டப்பட்டுள்ள இந்த கழிவுகள் மாத கணக்கில் குவிந்து கிடப்பதால் அந்த நாய்கள், பண்டிகள் உலாவுவதால், துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மூக்கை பிடித்துக் கொண்டு செல்லும் ஒரு அவல நிலையும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. அதாவது சுகாதார சீர்கேட்டை தடுக்க வேண்டிய இந்த ஸ்டாலின் அரசின் நகராட்சி துப்புரவு அதிகாரிகள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் அந்த புறவழிச்சாலையில் கொட்டப்பட்டு வரும் கழிவுகளை ஊக்குவிப்பதாக கூட அந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் பொதுமக்களுக்கு மற்றும் கால்நடைகளுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதை தடுக்க வேண்டிய ஸ்டாலின் அரசு நகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் இந்த கழிவுகளில் இருந்து பரவக்கூடிய கிருமிகளால் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு உபாதைகளை உருவாக்கும் அபாயம் அதிகரித்து வரும் நிலையில் உடனடியாக இந்த ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகமும் இந்த நகராட்சி நிர்வாகமும் அலட்சியமாக செயல்படாமல் அந்த புறவழிச்சாலையில் குவிந்து கிடக்கும் கழிவுகளை மற்றும் இறைச்சி கழிவுகளை அப்புறப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளின் ஒரு முக்கிய கோரிக்கையாக உள்ளது சுரேஷ்.